லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அமெரிக்காவில் இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸே வச்சுருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து தமிழ் மருத்துவ ஆராய்ச்சியாளராக அந்த காலத்தில் இப்படி கைட்லைன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து குழந்தைய வந்து நலமாக வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ரத்தத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த பிளட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே பூரா வந்து இதுவரையும் நம்ம என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஹார்மோன் இருக்கும், இந்த ஹார்மோன் கூட இருக்குது, குறைச்ச இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, அல்லது ஹெச்டிஎல் எல்டிஎல் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது போக பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி நம்ம ஒரு கடலில் பிளாஸ்டிக்காக மிதக்குமோ அது போல் ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு அப்படி உண்மையான பிளாஸ்டிக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, குழந்தைக்கு தாய்ப்பால்லேருந்து வந்துச்சு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய உமிழ்நீரில் ஒரு நோய் எதிர்ப்பு ஒரு நோய் கிருமி வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணுமா, அந்த உமிழ்நீரில் வந்து அதோட மாற்றம் தெரியுமா. அந்த உமிழ்நீரில் மாற்றம் வந்துருச்சுன்னு எது கண்டுபிடிச்சுமா, அந்த தாயோட மார்பு அதோட சென்சேஷனில் அந்த தாய் வந்து உணர்ந்துக்கிறோம். தாயோட உடல் வந்து அந்த குழந்தையோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையை எப்படி வேறுபடுது, அதன் மூலமாக என்ன கிருமிகள் ஓகே அதுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த பாடியே வந்து உணர்ந்துக்கிறது தான், சென்ஸ் பண்ணுதான். இப்போ தாயோட பாடி, தாயோட உடல் வந்து உணர்ந்துக்கிட்டையுமே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், மறுபால் ஊட்டுறதுக்குள்ளே இந்த உடம்பே என்னென்னா அதற்கு எதிரான சுரப்பு, எதிரான மருந்தை அந்த உடம்பே பால் வழியாக சுரந்துருதான். அப்போ ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு இவ்வளவு ஒரு நுணுக்கமாகவும் இவ்வளவு இருக்கிறத வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய இடத்துல அனிச்சத்து கூடையெல்லாம் வந்து ஒப்பிடுறாங்க சங்க இலக்கியத்தில். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருப்பது மருதமலை முருகன் அவர்கள், சாலை மருதமலை முருகன் அவர்கள். இதில் இந்த குழந்தைகளில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக எங்களுக்கு இருந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது. இப்பொழுது நாகரிக வளர்ச்சியின் காரணமாக அவைகளெல்லாம் அகன்று போய் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் கவனிச்சிட்ருக்காங்க. இங்கே மட்டுமல்ல, ஐரோப்பா அமெரிக்காவிலையும் இதே மாதிரி இருக்குது. அதை பற்றி நம்ம மருதமலை முருகட்ட கேட்போம். வணக்கம் ஐயா. சிறப்புங்க. இந்த நடவண்டியிலிருந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அருமையான ஒரு கேள்வி. இப்போ எல்லா இடத்துலையும் புற்றீசல் மாதிரியா வந்து கருத்தறுத்தல் மையம், இப்போ கவர்மெண்ட்டே வந்து கருத்தறுத்தல் மையம் ஒன்று வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து சாமானிய மக்கள் வரை இந்த பிரச்சனை வந்து ஊடுருவிச்சுன்னு. அடுத்து நீங்கள் கேட்குறது ஒரு ஸ்டெப்பு, குழந்தை வளர்ப்பு. பிறந்த குழந்தைக்கு வந்து நிறையா வந்து நமக்கு பார்க்குறது வந்து நிறைய பெரிய பெரிய மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து நெசசரி அப்படின்றதுக்கெல்லாம் மேலே அந்த குழந்தை வளர்ப்பில் நம்ம அன்னைக்கு வேறு எந்த சயின்ஸுமே இல்லையா, அன்னைக்கு எப்படி வந்து இவ்வளவு குழந்தைகள் பட்டுக்கிட்டாங்க, அந்த குழந்தை ரிலேட்டடான இப்போ எப்படி அவங்க வளர்த்தாங்க, அதுக்கெல்லாம் என்ன சயின்ஸ் இருந்துச்சு, நம்ம மருந்தெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, மருத்துவ பழக்கம் என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்கும்போது, நம்ம உரையாடலில் கேட்கும்போது நம்மளோட வாழ்வியலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழர் நாகரிகத்தை வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்வாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த குழந்தை மெயினாக வந்து பீடியாட்ரிக் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸே வச்சுருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியா வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி யூஎஸில் வந்து நிறைய வந்து சடன் டெத் ஆஃப் த சைல்ட்ஸ், சடன் இன்ஃபேண்ட் டெத் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன குழந்தை இருக்காங்க திடீர்னு இறப்பாயிடுறாங்க அப்படின்றதுக்கான விஷயமா வந்து ஒரு கைட்லைன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை பார்த்தா வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ரொம்ப எப்படி ஒரு நெறிமுறையாக குழந்தைகளை வளர்க்கணும். குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கள அவங்களுக்கு வந்து என்னென்னா சேஃப் ஸ்லீப் ப்ராக்டிசஸ், குழந்தைங்களுக்கு சேஃப் ஸ்லீப் அண்ட் சேஃபஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்பயுமே குப்பரவை படுக்க வைக்கக்கூடாது. 2வது வந்து காற்றோட்டமாகத்தே அவங்க தூங்கணும். 3வது வந்து முதுகு அழுத்தும்படியாக படுக்க வைக்கணும். 4வது கழுத்து வந்து எப்பயுமே
நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு பக்கமே ஃப்ரோசனாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கமாக தூங்கக்கூடாது, அவங்கள மாற்றி போட்டு தூங்க வைக்கணும். அதே வந்து பக்கவாட்டில் குழந்தை தூங்கும் போது இயல்பானது பக்கவாட்டில் ஏதாவது ஒரு அரவணைப்பு இருக்கணும், குழந்தை வந்து கீழே புரண்டு தூங்கிடக்கூடாது. அதுக்கு மேலே அம்மாவோட கேர் நிறைய இருக்கணும். இப்போ புட்டிப்பால்லாம் கொடுத்துட்டு நிறையா தொழில் இதுக்கெல்லாம் போகிற டைமில் அம்மாவோட கேர் உனக்கு நிறையா இருக்கணும், உங்களுக்கு லீவெலாம் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு பெரிய சேஃப் ப்ராக்டிசஸ். அதுக்கெல்லாம் மேலே வந்து என்னென்னா நீரெல்லாம் வந்து சிறுநீர் கழிச்சா வந்து தேங்கக்கூடாது, நிறைய முறை மாற்றணும். இப்படி ஒரு பெரிய பட்டியலான இதை கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து தமிழ் மருத்துவ ஆராய்ச்சியாளராக அந்த காலத்தில் இப்படி கைட்லைன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து குழந்தைய வந்து நலமாக வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு எந்த பீடியாட்ரிஷனோ குழந்தை மருத்துவரோ சித்த மருத்துவர்கள் போய் சொல்லலை. நம்ம மரபில் உங்களுக்கு தெரியும் மருத்துவச்சி அப்படின்னு இருந்தாங்க. ஆமாம், பேறுகாலம் பார்க்குறதுல அந்த மருத்துவச்சிகளோட பங்கு அதே போல் வந்து ஒருத்தவங்க கருத்தரித்தல்லேருந்தே அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, ஊரில் வந்து ஒரு மருத்துவச்சின்னே ஒரு இருப்பாங்க, ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்க மருத்துவம் பார்க்குறது, குறிப்பாக வந்து பேறுகால மருத்துவம் பார்க்குறது அதில் இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் யூஎஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் வந்து எப்படிப்பா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டடி பண்ணிட்டு அவன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து இங்கே ஒரு மெஷின் இல்லை. இப்போ ஏன்னா நமக்கு பார்க்குறது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு தள்ளுவண்டி மாதிரியா சிறப்பாக வந்து குழந்தைகளை போடுறதுக்கு ஒரு வீலர் பெட் இது பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய முறைகளை பயன்படுத்தும் போது இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றத விட அவங்களோட மரபு பழக்கத்திற்கு நமக்கு தெரியும். நம்ம பாடல்களே வந்து தூளியிலே ஆட வந்தன்ற மாதிரி தூரி கட்டி போடுறோம். அந்த தூரி கட்டி போடுறத பார்த்துட்டு இந்த தூரி கட்டி போடுறதுல எப்படி இவங்க எல்லாத்தையுமே ஒரே அமைப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரியில் அவ்வளவு விஷயத்தை கொடுக்குது. இப்போ நம்ம தூளியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், குழந்தை வந்து புரண்டு படுத்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக தூளியில் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். தூரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஒரு கம்பு கட்டியிருப்பாங்க, தொடர்ச்சியாக வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்றக்காக. அந்த கம்பு கட்டாது என்ன பண்ணோம், இதே வந்து தொட்டிலே வந்து முறுக்கிக்கிட்டு மூச்சு முட்டிடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே என்னென்னா தொட்டிலாம் என்னென்னா தொட்டிக்குன்னு ஒரு துணி இல்லை, அவங்க சொல்கிறாங்க நார்மலான காட்டன் கிளாத் பயன்படுத்தணும் அப்படின்னு. நம்ம மக்கள் என்ன அம்மாவோட சேலை, குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபெரமோனல் சப்ஸ்டன்ஸ்னு, அந்த அம்மாவுடைய அந்த நெருக்கம் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்குதா, அந்த வாசனை அந்த வாசனையில் குழந்தை வந்து. அது மட்டும் இல்லை, கலர், அந்த கலரை அம்மா கட்டி இந்த சேலை பார்க்குறாங்கல்ல அந்த கலர் 40 நாளில் வந்து அந்த கண் தச்சதுலேருந்து என்ன அப்படின்னு சொன்னால் அம்மாவுடைய அந்த இது. அதுக்கு மேலே இப்போ யூரினெல்லாம் போனால் என்ன போகும், கீழே ட்ரெயின் ஆயிரும். எளிமையான காட்டன்னால வந்து எளிமையாக இது இருக்கும். அதுக்கெல்லாம் மேலே இன்றைக்கி நிறைய சிபி சில்ட்ரன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க ஸ்டடீஸில் என்ன பண்ணால் இந்த தலை வந்து என்னென்னா நம்ம தொட்டியில் படுக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் தலை எந்த பக்கம் திரும்பினா என்ன இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு மேலே வந்து அவங்க கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது சின்ன சிறு பூச்சிகள்லாம் போய் குழந்தைகளை இது பண்ணக்கூடாது. நம்ம தொட்டியில் என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக எந்த ஒரு பூச்சி மற்றதெல்லாம் போகாத அளவுக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய போடுறது மட்டும் கிடையாது, பூச்சிகள்லாம் எளிமையாக ஆக்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கழுத்தில் ஒரு தாயத்து மாதிரி கட்டி கொண்டிருப்பாங்க. இங்கே ஒன்று கட்டியிருப்பாங்க வசம்பில். அந்த வசம்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து என்னென்னா பக்கத்தில் கொசுக்கள் ஈக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன, அந்த வசம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு, வசம்பில் இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்குல்ல நமக்கு வந்து, அந்த ஸ்மெல்லே என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் பூச்சிகளை விரட்டுறதுக்கான மருந்தை இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த ஸ்மெல்லோடு இருக்கிறத கட்டி பார்த்துட்டு என்னப்பா இப்படி ஒரு பெரிய டெக்னாலஜி மாதிரியே வச்சுருக்காங்க. சாதாரண அவங்களோட இதில் நமக்கு வாழ்வியலில் இருக்க ஒரு பழக்கம், அதுலேயும் வந்து அந்த தூளியில் ஆட்டிக்கிட்டு பாடல்களை பாடிட்டு அவங்க கொடுக்கும்போது என்னென்னா குழந்தை வந்து அப்படியே அசந்து தூங்கிடும். அப்போ குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா குழந்தைக்கே 18 மணி நேரம் தூக்கம். ஆமாம், குழந்தைக்கு இன்ஃபேன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இல்லாமல் அந்த தூளி மாதிரியான ஒரு மருத்துவ அறிவு. அதுக்கு மேலே அவன் பார்த்து வியந்த அறிவு என்னென்னா, இன்றைக்கி யூகேயில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாங்க, ரத்தத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த பிளட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பூரா வந்து இதுவரையும் நம்ம என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஹார்மோன் இருக்கும், இந்த ஹார்மோன் கூட இருக்குது, குறைச்ச இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, அல்லது HDL LDL இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது போக பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி நம்ம ஒரு கடலில் பிளாஸ்டிக்காக மிதக்குமோ அதுபோல் ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு, பிளாஸ்டிக்கே நுண்மையான பிளாஸ்டிக்ஸ். அப்படி நுண்மையான பிளாஸ்டிக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, குழந்தைக்கு தாய்ப்பால்லேருந்து வந்துச்சு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது
அவங்க மெயினாக கடைசியில் ஐடென்டிஃபை பண்ணது மெயினாக நிறைய இடத்துல வந்து தாய்மார்கள் வந்து என்னென்னா தாய்ப்பால் கொடுக்காம சின்ன ஒரு குழந்தைக்கு வந்து புட்டிப்பால் கொடுக்குறாங்கல்ல, அந்த புட்டிகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அதே போல் குழந்தைகள் வந்து சின்ன வயசில் வச்சு விளையாடக்கூடிய பொம்மைகள் இருக்க பிளாஸ்டிக்ஸில் அந்த நுண் துகள் போய் குழந்தையோட ரத்தத்தில் வரையுமே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும். பெரியவங்களுக்குன்னா நமக்கு தெரியும், நம்ம காஃபியெல்லாம் சூடான ஒரு நமக்கு கிளாஸ் இது பண்ணோன்னா இப்போ சூடானதில் குளிக்கிறாங்க, நிறைய பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்துகிறோம். நெகிழிகளோட பயன்பாடு பெரிய பயன்பாடு. அந்த நெகிழிகள் குழந்தைகளுக்கும் போகுது அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம மக்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம மக்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் என்ன வச்சுருப்பாங்க, சங்கு தான், சங்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே வெளியில் நம்ம வட தமிழ்நாட்டில் என்னன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலாடு அது மாதிரியா வந்து இது சொல்லுவாங்க. அந்த சங்குலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக ஒன்று சங்கு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி வெள்ளிச்சங்கு வச்சுருப்பாங்க. இந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா ஏன் சங்கை வந்து வெள்ளிச்சங்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு, வெள்ளி வந்து நுண்ணுயிர்களையும் கிருமிகளையும் எதிர்க்கிறதுல வந்து ஒரு பிரமாதமான ஒரு உலோகம். வெள்ளி இப்போ விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்கல்ல, விண்வெளி வீரர்களோட இதெல்லாம் வந்து கிருமிகள் டச் பண்ணாமல் இருக்கு. வெள்ளியில் இருக்கக்கூடிய வெள்ளி துகள்களை, வெள்ளியோட முலாம் பூசப்பட்ட சட்டைகள், ஜாக்கெட்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம மக்கள் வந்து குறிப்பாக வெள்ளி சங்கு, நார்மலான சங்கு இதில் நம்ம கொடுக்கும்போது என்னென்னா, இப்போ நிறைய டிப்பர் பாட்டில்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, டிப்பர் பாட்டில் என்ன இருக்குது, கரெக்டாக வாஷ் பண்ணி அவங்கள காய வைக்கலை, அதில் நுண்கிருமிகள் இதெல்லாம் போகுது, அதனால நிறைய இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருதுன்றாங்க. சங்கு என்னென்னா அழகாக காய வச்சிடுறாங்க. சங்கில் கொடுக்குறதுனால இருக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம். சங்கில் வந்து வெள்ளிச்சங்கில் கொடுக்குறாங்க. சங்கோட சங்கோட மருத்துவ இயல்பே இருக்குது. நம்ம மருத்துவத்தில் என்ன இருக்குது, சங்கை வந்து நம்ம நிறைய அதுக்கு கால்சியம் பேஸில் சங்கு பற்பம் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்மளுடைய தாய் அவங்க குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த தாய்மை எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத பார்த்துட்டு இப்போ வந்து இம்யூனாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பியலை படிக்கிறதும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடலுக்குள்ள சொல்லுவாங்க உடலில் சுரக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்லாம் எப்படி வருது, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எப்படி சுரக்குது, இதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டுருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சியும் கூட. ஆனால் இதை வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களில் முன்னாலே சொல்லியிருக்காங்க, எப்படி தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படின்னா, சமீபத்தில் ரிசர்ச் எல்லாமே ஒரு நோயோட தன்மையை அறியறதுக்கு உமிழ்நீரை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் பெரிய அளவுக்கு போகுது. இப்போ குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போத முன்னெல்லாம் வந்து என்னென்னா, மாந்தம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்பில் ஒரு உத்தாமணி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. உத்தாமணி மூலிகையை மார்பில் தடவி பால் ஊட்டும் போதை கொடுக்குறதும், சப்போஸ் அந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்க பால் குடிக்கலை, அந்த குழந்தை வந்து அதை வந்து பெரிய அளவுக்கு அழுதுட்டுருக்கு, அதால் அதுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த தாய்க்கே வந்து அந்த உத்தாமணி இலையை கீரையாக கொடுத்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னவோ அதை வந்து கொடுக்கக்கூடிய மரபு இங்கே இருக்குது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய உமிழ்நீரில் ஒரு நோய் கிருமி வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணுமா, அந்த உமிழ்நீரில் வந்து அதோட மாற்றம் தெரியுமா. அந்த உமிழ்நீரில் மாற்றம் வந்துருச்சுன்னு எது கண்டுபிடிச்சுமா, அந்த தாயோட மார்பு அதோட சென்சேஷனில் அந்த தாய் வந்து உணர்ந்துக்கிறோம். தாயோட உடல் வந்து அந்த குழந்தையோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையை எப்படி வேறுபடுது, அதன் மூலமாக என்ன கிருமிகள் அதுக்கு வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த பாடியே வந்து உணர்ந்துக்கிறது தான், சென்ஸ் பண்ணுதான். அப்போ தாயோட உடல் வந்து உணர்ந்துக்கிட்டையுமே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், மறுபால் ஊட்டுறதுக்குள்ளே இந்த உடம்பே என்னென்னா அதற்கு எதிரான சுரப்பு, எதிரான மருந்தை அந்த உடம்பே பால் வழியாக சுரந்துருதான். குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் என்ன வந்துச்சுன்னு சொல்லி அந்த உடம்பே சென்ஸ் பண்ணி அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் மூலமாகவும் அதை உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்லுவாங்களா ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இம்மிடியேட்டாக அந்த நோய் எதிர்ப்புக்கான விஷயத்தை, அதற்கான உதவி பெறக்கூடிய சத்துக்களை அவங்களுடைய தாய்ப்பால் மூலமாகவும் அவங்களுடைய அரவணைப்பு மூலமாக மெயினாக வந்து தாய்ப்பால் மூலமாக சுரந்து இந்த குழந்தை வந்து நோய் எதிர்ப்பு பெறுவது அப்படின்றது இப்போ சயின்டிஃபிக் ஆராய்ச்சியாளர்களாக வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.
அப்போ ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு இவ்வளவு ஒரு நுணுக்கமாகவும் இவ்வளவு இருக்கிறத வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய இடத்துல அனிச்சத்து கூடையெல்லாம் வந்து ஒப்பிடுறாங்க சங்க இலக்கியத்தில். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம ஊரில் என்ன வைப்பாங்க, நாக்க நீட்ட சொல்லி முதல்ல என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து குழந்தைக்கு சேனை போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்க்கரையோட பாகு சர்க்கரையோட தண்ணியை வந்து நாக்கில் வச்சிடுறாங்க குழந்தை பிறந்தையுமே. அப்போ சேனை போடுறது என்ன அப்படின்னு சொன்னால் அது பெரிய மருத்துவம். முதல்ல எடுத்துமே ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நாவில் வச்சு அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பை ட்ரிகர் பண்ணுறது அதிகரிக்கக்கூடிய விஷயம் வந்து சேய் ப்ளஸ் நெய். சேனை நம்ம பூரா என்ன பண்ணுவோம், சேனை போட்டாச்சா, சேனை குத்தியாச்சா, சேனை வச்சுட்டாங்களா அப்படின்றது வந்து இப்போ வரையும் மரபு இருக்குது. இப்போ நம்ம அழிஞ்சிட்டு வரலாம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னால் இருக்க வரையும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்துமே தாய்மாமன் வைக்கணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்கும். தாய்மாமன் வந்து சேனை போட வரணும், சேனை போடக்கூட நீ வரலையே, ஓகே அப்படின்லாம் நிறைய குடும்பத்துக்குள்ள ஒரு கூட்டு குடும்பத்துக்குலாம் மிக முக்கியமான பிரச்சனை, என்னோட குழந்தைக்கு சேனை போடக்கூட வரலையே அப்படின்னு சொல்லி. அப்போ சேய் நெய் அப்படின்ற ஒரு தயாரிப்பு இருந்திருக்கு. அந்த தயாரிப்பு வழக்கில் ஒளிஞ்சு போகிறத இப்போ வந்து நிறைய மருத்துவர் நமக்கு வந்து கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்களில் நமக்கு வந்து நாராயணன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய அந்த சேனையை மறுபடியும் ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வராங்க. குழந்தைகளுக்கு சேனையை எப்படி தயாரிக்கிறதுன்ற விஷயத்த கொண்டு வராங்க. நாமளும் அந்த சேனையை எப்படி வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனைக்கு வரவங்களா சேனை எப்படி சிறப்பானது, அந்த சேனையை எப்படி பயன்படுத்துறது. அதே போல் சித்த மருத்துவத்தில் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு ஒரு மருத்துவத்தையும் மூலிகையும் நம்ம ஒரு ஆய்வில் பார்க்கும்போது வியப்பான விஷயம் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடியதில் உரை மாத்திரை. இப்போ உரை மாத்திரை அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம்னா, ஒரு சின்ன நம்ம எல்லாம் ஸ்லேட்டுலாம் எழுதியிருப்போம் பென்சில் மாதிரியே, அது மாதிரி ஒரு கட்டு ஒரு 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 பென்சில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக. அது வந்து அந்த மாத்திரையை உரைச்சி போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒரு 2 முறை உரைச்சி அந்த உரையை வந்து அந்த உரைச்ச இதை வந்து நம்ம தேனில் கொடுக்குறது. அப்போ அந்த உரை மாத்திரை வந்து என்ன நம்ம மருத்துவத்தில் எப்படி வச்சுக்கோன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாகப்பூ, இது மாதிரியான ஓமம், இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய மூலிகை. சுக்குக்கு என்னன்னு தெரியும், சுக்கு அப்படின்றது எதை பற்றி நம்ம சொல்லுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி மிளகு, திப்பிலி, இதெல்லாம் என்னென்னா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை தர்றது. அதே மாதிரி சளியெல்லாம் பிடிக்காது. அந்த குழந்தை அப்படி ஒரு குழந்தை நமக்கு வந்து சேனை போட்டதோ அல்லது வந்து உரை மாத்திரை கொடுக்கக்கூடிய மரபு வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் அணுகி அதை உரை மாத்திரை வாங்கிக்கலாம், உரை மாத்திரை பண்ணலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளில் சீரான வளர்ச்சி, அது எதனா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு எடுக்கிற நம்ம ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் படிக்கும்போது சீரான வளர்ச்சி, செரிமான குறைபாடு, குழந்தைகளுக்கான செரிமான குறைபாடு இருக்காது. அதே போல் அப்படிப்பட்ட குழந்தைகள் என்னென்னா அவங்களுக்கான சென்சாரி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இருக்க பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிபி சில்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. செரிபல்லத்தில் வந்து பிரச்சனை, நமக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் கோஆர்டினேஷன் இல்லை. என் குழந்தை வந்து ஒரு வயசு வரையும் நல்லா இருந்தது, 1.5 வயசு வரை ஆச்சு. இப்போ நல்லா குழந்தை வந்து நல்லா பேசி நல்லா கடிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் சார். ஒரு 1.5 வயசுக்கு மேலே அவனுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உரை மாத்திரை கொடுக்குறது அவ்வளோ ஒரு இது. அதே போல் குழந்தைகளுக்கு பால் சுரப்புக்கு நம்ம வந்து சாதாரணமாக நமக்கு தண்ணீர் விட்டான் நெய்யோ தண்ணீர் விட்டான பயன்படுத்துகிறதோ, அதுக்கு மேலே நம்ம தமிழ்நாடு அரசே ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசவ லேகியம்னுவாங்க. நம்ம இதில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து அந்த காலத்தில் இருக்க மருத்துவச்சிகள்லாம் நம்ம கொடுத்தது எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்தமே ஒரு 5 நாட்கள்லேயே வந்து பிரசவ லேகியம்னு கொடுத்துருவாங்க. அந்த பிரசவ லேகியம் வந்து நமக்கு சுரப்பு வந்து பால் சுரப்பு அதிகப்படுத்துறது, அதற்கு மேலே வந்து பால் மூலமாக எல்லா விதமான நோய் எதிர்ப்பு தன்மை அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி எல்லா நோய் எதிர்ப்பு பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நம்ம இப்போ இருக்கக்கூடிய அதுக்கடுத்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரக்கூடியதில் எப்படி இந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தை நலத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருவியை கொடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். விஞ்ஞானத்தை சார என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய மருத்துவமனைக்கு தான் போகும், ஏன்னா அது விஞ்ஞானம் தானே. ஆமாம். ஆனால் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய விஞ்ஞானம் ஒன்று இருக்குது. பாரம்பரிய விஞ்ஞானம் அது ட்ரெடிஷ்னல் சயின்ஸ், ஹெரிட்டேஜ் சயின்ஸ்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை ஏன் இப்படி வச்சாங்க, எந்த நாளில் வச்சாங்க, எந்த நட்சத்திரத்தில் வச்சாங்க, இது மாதிரி நிறைய விளக்கம் இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக குழந்தைகளுக்கு பல்லாங்குழி விளையாடுறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி
நிறைய கோர்சஸ் லைக் அபாக்கஸ் இதெல்லாம் இது பண்ணுறாங்கல்ல, நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் மிக முக்கியமாக சொல்கிறதே பல்லாங்குழி தான்.